கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சீயோனில் இன்றெழும் அஸ்திபார கிறிஸ்துவே, அவர் நான் இன்றும் நம்பும் கன்மலை. சீயோனில் இன்றெழும் அஸ்திபார கிறிஸ்துவே, அவர் நாம் என்றும் நம்பும் கன்மலை. புயலடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயலடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனில் இன்றெழும் அஸ்திபார கிறிஸ்துவே, அவர் நாம் என்றும் நம்பும் கன்மலை. ஆமென். அவர் நாம் என்றும் நம்பும் கன்மலையாக இருக்கிறார். காலை பொழுதுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை சந்திக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம். இந்த நாளில் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம தியானிப்போம். எருசலேமில் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமையை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்கணும். கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய பராக்கிரத்தையும் இன்னும் இந்த உலகத்தில் யாரும் முழுசா எதையும் பார்க்கலன்னு தான் சொல்ல முடியும். ஆமாங்க, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் எவ்வளோ வல்லமையானது. ஒவ்வொரு இடத்துலையும் செடி புல் பூண்டு உயிரினங்கள் வளர்றதுக்கு காரணம் நம்ம கர்த்தர் தாங்க. ஆமாங்க, அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதித்ததுனால நம்ம எழும்பி பிரகாசிக்கணும். உலக பிரகாரமா சூரிய ஒளி வந்த உடனே பூமியில் இருக்கக்கூடிய பூக்கள் செடிகள் எல்லாமே எழும்பி பிரகாசிக்குது. சூரியகாந்தி பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா எழும்பி பிரகாசிக்குது சூரியனை நோக்கி. இந்த மாதிரி நாமும் காலையில் எழுந்த உடனே கர்த்தரை நோக்கி பிரகாசிக்கணும். கர்த்தருடைய மகிமையை நாம சொல்லணும். அவருடைய மகிமையால தான் இந்த காலை பொழுது நம்ம பார்க்கணும். எப்பவும் சொல்ற மாதிரி அநேகர் இன்னைக்கு காலையில எழுந்திக்கவே இல்லை, அநேகர் இன்னைக்கு காலை பொழுத பார்க்கவே இல்லை. ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள்ல கர்த்தருடைய மகிமையை உணர்ந்தவர்களாக நம்ம இருக்கணும். எவ்வளவு மகிமை, எவ்வளவு வல்லமை, எவ்வளவு மகத்துவமான தேவன் நம்மை நேசிக்கிறார் இந்த காலையில். அடுத்த வசனம் 2வது, இதோ இருள் பூமியையும் காருகள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். நைட் ஆயிடுச்சுன்னா இருள் சூழ்ந்துருது, காருகள் வந்துடுது, ஆனாலும் நம்ம பிரகாசிப்போம்னு சொல்றார். அவர் பகலுக்கு மட்டும் தேவன் அல்ல, இரவுக்கும் தேவன். நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சியில் மகிழ்ச்சியில் மட்டும் அவர் தேவன் அல்ல. நாம் சோர்ந்து போயிருக்கும்பொழுது, நம்ம கவலையில் இருக்கும்பொழுது, நம்ம வருத்தத்தில் இருக்கும்பொழுது, இந்த உலகத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கும்பொழுது யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாம பெரிய வருத்தங்களுக்குள்ள, குழப்பங்களுக்குள்ள, துரோகங்களுக்கு மத்தியில, அழுத்தத்துக்கு மத்தியில நாம் இருந்தாலும் அவர் அப்பாவும் நமக்குள்ள இருக்கிறார். என் மகனே, என் மகளே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாங்க, காலநிலை எப்படி வேணா இருக்கலாம், மழை வரலாம், வெயில் அடிக்கலாம், எதுவுமே இல்லாமல் போய்த்து கூட போகலாம். ஆனால் தேவன் மாறாதவர். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செவ்வையாய் செய்து முடிக்கிற தேவன். அவர் ஏராளத்தின் தாராளத்தின் தேவன். கர்த்தர் நல்லவருங்க. அவர் கிருபை நமக்கு என்னைக்கும் இருக்கு. உங்கள் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் சொல்லணும், உங்கள் பிரச்சனையை பார்த்து நீங்கள் சொல்லணும், கர்த்தர் என்மேல் உதித்தார், கர்த்தருடைய வெளிச்சம் என்மேல் இருக்கிறது, கர்த்தர் ஜெயமானவர், கர்த்தர் விடுதலை கொடுக்க வந்தவர், எனக்கு விடுதலையை கொடுத்தார்.
எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார், எனக்கு மீட்பை கொடுத்தார். அந்த தேவன் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய அன்பு என்னை எல்லாவற்றையும் கடந்து வர செய்கிறது. அவருடைய அன்பு எல்லாவற்றிலும் என்னை மீட்டெடுத்திருக்கிறது. நான் முற்றிலும் ஜெயம் பெற்றவனாய் இருக்கிறேன். நான் முற்றிலும் விடுதலை பெற்றவனாய் இருக்கிறேன். நான் முற்றிலும் வெற்றி பெற்றவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த காலை பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய மகிமை நம்மை உதித்திருக்கிறது. கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் நமக்கு இருக்கிறார். நம்ம சூழ்நிலையை கண்டு நம்ம பயப்படாம நம்ம சூழ்நிலையை பார்த்து பேசக்கூடியவர்களாக மாறணும். அதுக்கு கர்த்தர் மேல் நமக்கு விசுவாசம் இருக்கணும். கர்த்தரை விசுவசிப்பீங்களா? நிச்சயமா இந்த நாளில் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்குற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கொடுத்து முடித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். God bless you. Have a good day.